இவரோட வெற்றியை பார்க்கும்போது ஏதோ பர்சனலாக நாமளே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. சஞ்சு சாம்சன் என்னதான் ஒரு ஐபிஎல் டீமோட கேப்டனாகவே இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்கு இந்தியா டீமில் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. நிறைய சீரீஸில் வந்து அவரை ட்ராப் தான் பண்ணாங்க. அவரை பெருசாக செலக்டே பண்ணல. வேணும்னே எல்லாருமே அவரை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கே பர்சனலாக ஒரு மாதிரி தோணியிருக்கும். வேர்ல்டு கப் முன்னாடி ஜனவரியில் நியூசிலாந்து சீரீஸில் அவருக்கு எப்படியோ வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்தப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் 10, 6, அப்புறம் 0, அப்புறம் 24, அப்புறம் ஒரு 16 இதே மாதிரி தான் வந்து அடிச்சிட்டு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணல. நமக்கு ஒரு மாதிரி என்னையா சஞ்சு எப்படியோ வாய்ப்பு கொடுத்தாங்க, எப்படியோ அதை பயன்படுத்திட்டு மேலே வருவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்தது. சரி எப்படி வேர்ல்டு கப்பில் எடுக்க மாட்டாங்க போல, அவள் தான் மறுபடியும் நிறைய வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்தது. வாய்ப்பு கொடுத்தாங்க. எப்போ அடிக்கணுமோ எங்கே அடிக்கணுமோ கரெக்டாக அங்கே அடிச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸோட ஒரு 97, அப்புறம் இங்கிலாண்டோட செமிஃபைனல் ஒரு 89, ஃபைனலில் ஒரு 89. சில பிளேயர்ஸ்க்குலாம் வந்து அந்த 100ஐயும் தாண்டி அந்த 90, அந்த 80 அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் தரும். ரொம்ப மரியாதையாக அதுதான் அவங்களுக்கு தரும் நிறையாவே. எப்படியோ மனுஷன் 3 நாக் அவுட் மேட்ச்லேயும் எப்படியோ அடித்து இப்படியோ வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு இந்த உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நானும் ஆளுதாண்டா அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேருக்கு புரிய வச்சிருக்காரு மனுஷன். நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அவரை ரொம்பவே பிடிக்கும். அந்த மனுஷனுக்காக பர்சனலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.